பொன்னேரியில் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரச்சாரத்தை தொடங்கிய நாம் தமிழர் வேட்பாளர் ராஜாத்தி. பொன்னேரி அருகே மேலூரில் உள்ள திருவுடையம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்த பின்னர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாத்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மேளதாளம், தாரை தப்பட்டை ஒளியுடன் பொய்க்கால் குதிரை, சிலம்பம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரச்சாரம் உற்சாகமாக துவங்கப்பட்டது. பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று விவசாய சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவர் சாலை, குடிநீர், தரமான மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாக உறுதியளித்தார். செய்தியாளர் ராஜா. விவசாயத்தை காப்பாற்றிய பெருமைக்குள்ளாகிறது. இந்த நாட்டை தூய காற்று வரும் நாடாக போகிற திராவிட கட்சிகளை ஒழித்து நேர்மை நிலைநாட்ட பாடுபடும் நாம் தமிழர் கட்சிக்கு தோல் நின்றதாக 1000க்கும் விற்காமல் இந்த பொன்னேரி தொகுதியின் சேவை அரசியலை முன்னிறுத்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிற ராஜாத்தி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, விவசாயத்தை காப்பாற்றவும் லஞ்சத்தை ஒழிக்கவும் மேலூர் பகுதியில் அதிகப்படியாக அதிகரித்திருக்கிற போதை கலாச்சாரத்தை அனைவருக்கும் வணக்கம். பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜாத்தி, நாம் தமிழர் கட்சி. பொன்னேரியில நிறைய பிரச்சனைகள் இங்க பார்க்கப்படுது. அதுல முக்கிய பிரச்சனையா கொசத்தலை ஆறு, ஆரணி, அதுல கனிம வளங்கள் நிறைய திருட்டு நடந்துட்டு இருக்கு. அதை நான் ஜெயிச்சா கண்டிப்பா அந்த திருடு எல்லாம் நடக்காம கண்டிப்பா முடக்குவேன். மது கடைகளை முற்றிலுமா மூடுவேன். 24 மணி நேரமும் மருத்துவர்களோட கூடிய இலவச மருத்துவமனையை கட்டி தருவேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணியாளர்களை மாற்றக்கூடிய ஆணைய பிறப்பிப்பேன். நடுநிலை பள்ளியா இருக்கிற பள்ளிகளை உயர்நிலை பள்ளியை அமைத்து கொடுப்பேன். சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்குவேன். குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். பழவேற்காடு பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய மீனவர் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மீனவ பிரச்சனைகளை சரி செய்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். காட்டுப்பள்ளி, பழவேற்காடு சேர்ந்த பகுதி மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்து அவங்க வாழ்வாதாரத்தை அதிகரித்து அவங்களுடைய மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனல்மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய மாசுகள், கழிவுகளை அகற்ற கோரி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்வேன். சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். முக்கிய பிரச்சனையா இங்க கனிம வளங்கள் திருடப்படுது. அதை கண்டிப்பா முடக்குவேன். என்னுடைய முக்கிய குறிக்கோளே பாத்தீங்கன்னா மது கடைகளை மூடுறதுதான். இளைஞர்களுக்கு அதுக்கு மாற்றா அவங்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் அமைத்து அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குறது. அது மூலியம் மது போதையில இளைஞர்கள் வேற திசையில வரவழைச்சு அவங்கள நல்ல வழியில கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளராக ஆகிட்டு இந்த பிரச்சனை கண்டிப்பா சரி செய்வேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.